நிறைய வந்து லைக் பட்டர்ஃப்ளை இதெல்லாம் வச்சு, ஏன்னா அதெல்லாம் பெரிய விஷயம் எல்லாருமே ஏறி அதில் ஒர்க் பண்றதெல்லாம். ஏன்னா அதெல்லாம் நிறைய பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து எலிஃபென்ட் இந்த மாதிரி நிறைய மிருகங்கள்லாம் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பட்டர்ஃப்ளை அவ்வளோ நல்லா இருக்கு. அதெல்லாம் பார்க்கவே ஃபுல்லா ஃபிளார்ஸ் வச்சு தான் டெக்கரேட் பண்ணிருக்காங்களே. எல்லாமே திரும்புற இடம்லாம் ஃபுல்லா ஃபிளார்ஸ், இங்க அம்ப்ரெல்லா இதெல்லாம் பார்க்கவே கியூட்டா நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம வீடியோஸ்ல தான் பார்த்திருக்கோம், வெளியூர்ல தான் இதெல்லாம் நடக்கும், சென்னையில நடக்காதுன்ற மைண்ட் செட்ல தான் நம்ம எல்லாருமே இருப்போம். ஆனா சென்னையில நடக்கும்போது நல்லா இருக்கு பார்க்க, நம்ம சென்னை தான் அப்படின்ற மாதிரி நல்லா சொல்லலான்ற மாதிரி இருக்கு. இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த மலர் கண்காட்சியை பார்க்கும்பொழுது பின்பகுதியில் நம்ம பார்க்கலாம், தேநீர் கோப்பை வடிவிலான இந்த மலராலான தொட்டிகளை அலங்கரிக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அந்த வடிவத்தை அழகாக வைத்திருக்கிறார்கள். சுமார் 50 வகையான பல்வேறு ரக மலர்களை கொண்டு 30 லட்சம் பூந்தொட்டிகளை வைத்து இந்த மலர் கண்காட்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல குழந்தைகளையும் பெரியவர்களையும் கவரும் வகையில் பல்வேறு வடிவங்கள் இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த நடன மங்கையா என்று சொல்லக்கூடிய அந்த டான்சிங் டால்ஸ் என்று சொல்லக்கூடிய நடன மங்கை வடிவிலான 3 பிரம்மாண்ட உயரம் கொண்ட சுமார் 10 அடிக்கு மேல் உயரம் கொண்ட அந்த மலர் வடிவங்களை நம்மால் அலங்கார வடிவங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல பல்வேறு சிறப்பு அம்சங்களாக வளைவுகள், அதாவது இதய வடிவிலான வளைவுகள், அதே போல போட்டோ எடுப்பதற்கு வீடியோ எடுப்பதற்கு ஏற்றதற்போல் இருக்கக்கூடிய குகை வடிவிலான வடிவங்கள் ஏற்கனவே இருக்கின்றன. இந்த மலர் கண்காட்சிக்காக கோவை, ஊட்டி, கிருஷ்ணகிரி, ஹோசூர், கொடைக்கானல், கன்னியாகுமரி மற்றும் மதுரையில் இருந்து அரிய வகை மலர்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. குறிப்பாக மலர் கண்காட்சியில் யானை, மயில், பறவை, பட்டாம்பூச்சி, ஊட்டி மலைரயில், படகு, கார், பொம்மைகள் போன்ற வடிவங்களில் குழந்தைகளை கவரும் வகையில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. மற்றொரு புறம் மலர் கண்காட்சியின் தேதியில் குளறுபடி நீடித்த நிலையில் 19ஆம் தேதி வரை நடைபெறும் என்று உறுதிபட தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நுழைவு கட்டணம் அதிகரித்துள்ளதாக வருத்தம் தெரிவித்தாலும் சென்னையில் இதுபோன்ற கண்காட்சி நடப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவே தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள்.